குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. ஆமே, நம் குற்றங்களை மன்னித்தாரே, எல்லா நோய்களை நீக்கினாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியினின்று ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை, ஆமென் சொல்லுங்க. அப்பா செய்த நன்மைகளை, அவர் குற்றங்களை மன்னித்ததை எப்படி மறக்க முடியும்? மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். ஆமென். உம்முடைய நன்மைகளை ஒருபோதும் மறக்க முடியாது. அப்பா செய்த நன்மைகளை சொல்லுங்க. அப்பா செய்த, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஓ, அப்பா செய்த ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா. ஷபகபரதலமா ரிகவபர ஷரமராதல நித்யந்தர பௌரமனாரதல நித்யந்தரபா உரபல மரகலபர சங்குர பௌரபராரதல நித்யந்தர மனமௌர பலபர தலரமனதல அடகதனமா. அப்பா செய்த நன்மைகளை எப்படி மறக்க முடியும்? எனக்காக ஜீவன் தந்தவர் அல்லவா? என்னுடைய பாவத்தை கழுவுவதற்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தின தேவன் அல்லவா? நான் செய்த அக்கிரமங்களை எல்லாம் கடலின் ஆழத்திலே போட்டுவிட்ட தேவன் அல்லவா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மீண்டும் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி தருகிற நல்ல தகப்பன். ஆமென். என்னுடைய உறவிலே கொண்டாடுகிறவர், என்னை கொண்டாடுகிறவர். நம்ம அவரை சொந்தம் கொண்டாடுறதை விட அவர் நம்மளை சொந்தம் கொண்டாடுறது ரொம்ப அதிகம். உங்களுக்கு இது புரிஞ்சுதுன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமான மனுஷியா இந்த உலகத்துல வாழ்வீங்க. ஆமா, திரும்பி வந்த இளையகுமாரன் அப்பா ஏத்துக்கிட்டாரு, எனக்கு அப்பாவுடைய உறவு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக அவன் கொண்டாடல. அப்பா பிள்ளை திரும்பி வந்துட்டான், எனக்கு அந்த பிள்ளையினுடைய உறவு கிடைச்சிருச்சுன்னு அவர் கொண்டாடுகிறார். இந்த உலகத்துல நீங்க அவரை சொந்தம் கொண்டாடுறதை விட அவர் உங்களை அதிகமாய் சொந்தம் கொண்டாடுகிறார். இவர் என்னுடைய நேச குமாரன், இவள் என்னுடைய நேச குமாரத்தி, இவளில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த சத்தம் கேட்குது? இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய நேச குமாரன், நீ என்னுடைய நேச குமாரத்தி, உன்னில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மை சொந்தம் கொண்டாடுகிறவர், நம்மை சொந்தம் கொண்டாடுகிறவர், நம்மை சொந்தம் கொண்டாடுகிறவர். உங்களை இந்த உலகத்துல யாரு சொந்தம் கொண்டாடாட்டினாலும் இயேசு உங்களை சொந்தம் கொண்டாடுகிறவர். இயேசு உங்கள் உறவிலே கொண்டாடுகிறவர். ஆவியானவரே, ஆவியானவரே, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி
அழைத்தீர் என் செல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி. அழைத்தீர் என் செல்ல பெயரை, வளர்த்தீர் இவ்வளவாக. உம் நாம மகிமைக்காக என்னை வளர்த்தீர் இவ்வளவாக. உம் நாம மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். எத்தனை பேர் சொல்லுவீங்க உண்மையாய்? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமென். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். நீங்க அவரை நேசிக்கிறீங்கன்னா நீங்க அவரோட பேசுங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நம்மை சொந்தம் கொண்டாடுகிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி நம்மேல் உரிமை பாராட்டுகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம் அவர் நம்மேல் உரிமை பாராட்டுகிறார். உங்க மேல உரிமை பாராட்டுகிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என் பார்வைக்கு விலையேற பெற்றவன். ஹல்லேலூயா. உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி மறப்பேன்? ஹல்லேலூயா. ஓ thank you ஜீசஸ். உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே உங்களை நேசிக்கிற ஒரு நேசம் எனக்குள்ள பொங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலவிதமான உலக நேசங்கள், பலவிதமான உலக ஆசாபாசங்கள் எனக்குள் குப்பையா கிடக்குது ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் அதை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல உண்மையான உத்தமமான அன்பை என் இருதயத்தில் வைங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். என் இருதயம் இயேசுவை தான் உண்மையா உத்தமமா நேசிக்கணும். இந்த உலகத்தை நேசிக்க எனக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது. தகப்பனே இந்த காலை வேளையில எங்க இருதயங்களை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன், உமக்காய் வாழ்வேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அன்பே இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட இயேசுவே ஆருயிரே. வாழ்வோ சாவோ, வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? என் அன்பே இயேசுவே ஆருயிரே, என் தெய்வமே ஜீசஸ். ரிக்கா பாபா ஷரதலரமா. ஓ அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து உம்முடைய சித்தம் நான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய சித்தம் செய்வேன் ஆண்டவரே. அதுதான் அவருக்கு பிரியமானது. அவருடைய சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கிறது தான் அவருக்கு பிரியமானது. ஆமாம். எப்படி ஒரு பிள்ளை தகப்பன் தாயிட்ட நான் உங்கள் பேச்சை கேட்பேன்னு சொன்னால் அவங்களுக்கு அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அப்போ பிள்ளை பெற்றோருடைய பேச்சை கேட்பேன்னு சொல்லும்போது அவங்க ஏதோ
தாங்கள் அதிகாரம் படைத்த மாதிரியும் நான் சொல்கிறத என் பிள்ளை கேட்கறதுனால நான் அதோ பவரில் இருக்கிறேன், அப்படி கிடையாது. பெற்றோருக்கு என்னென்னா, நாங்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்டால் அது அவங்களுக்கு ஆசீர்வாதம், அவங்க நல்லா இருப்பாங்க. அந்த ஒரு நோக்கத்தில் தான் பெற்றோர் பிள்ளைகள் தங்களுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் பரம தகப்பன். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியறதுனாலையோ, நீங்கள் அவருடைய சித்தம் செய்கிறதுனாலையோ அவருக்கு தலையில் கிரீடம் உட்கார போகிறது கிடையாது. அவர் எப்போதுமே ராஜாதி ராஜா தான். நம்ம கீழ்ப்படியலைனாலும் அண்ட சராசரங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா காட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படியுது. ஆனால் நம்ம கீழ்ப்படுகிறதுனால தான் அவருக்கு தலையில் கிரீடம் கிடையாது. ஆனால் நம்ம ஏன் அவர் சித்தம் செய்யணும்னு விரும்புகிறாருன்னா, அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம். அதுதான் தகப்பனுடைய விருப்பம். நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் நீ என்னுடைய சித்தத்தை செய்யணும்னு நான் சொல்கிறேன். எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சினா நீ நல்லா இருக்கலாம். அதுதான் தகப்பனுடைய ஆதங்கம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சித்தம் செய்ய உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வேன் ஆண்டவரே, உமக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தேவா அர்ப்பணித்தே, கரங்களை உயர்த்தி, என்னையே நான் நீங்க சொல்றத செய்வோம் ஆண்டவரே. என்னையே நான் ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். நம்முடைய ஆராதனைகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதற்காக எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, மகிமையுள்ள தெய்வம், மன்னான எங்களுடைய ஆராதனையில சந்தோஷமா நீங்க உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனை, துதி, பலிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நிச்சயம் அதற்கான ஆசீர்வாதத்தை நாங்கள் இன்றைக்கே இப்பொழுதே காண்போம் என்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு நாளும் எங்களை சும்மா அனுப்புகிறது இல்லை ஆண்டவரே. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் அளவில்லாமல் ஆசீர்வதியும். மீதியான நேரத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.